ஹாய், இந்த வீடியோவில் க்ரோஷே பேசிக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். க்ரோஷே பண்ணுறதுக்கு உள்ளன் த்ரெட்டும் இந்த மாதிரி ஒரு ஹூக்கும் வேண்டியிருக்கும். பிகினர்ஸ்க்கான வீடியோ, அதனால் ஸ்லிப் நாட்டும் செயின் ஸ்டிச்சும் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸ்டார்டிங் த்ரெட்டில் ஒரு 1 inch விட்டுட்டு ஒரு லூப் மாதிரி பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிற த்ரெட்டை அடியில் விட்டு இந்த லூப்புக்கு உள்ளே இருந்து 2 விரலால் த்ரெட்டை வெளியே இழுக்கணும். இதுதான் ஸ்லிப் நாட். இன்னொருக்க செஞ்சு காட்டுறேன். ஸ்டார்டிங் த்ரெட்டில் ஒரு 1 inch விட்டுட்டு ஒரு லூப் மாதிரி பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிற த்ரெட்டை அடியில் விட்டு இந்த லூப்புக்கு உள்ளே இருந்து 2 விரலால் த்ரெட்டை வெளியில் இழுக்கணும். லெஃப்ட் சைட் த்ரெட்டை கொஞ்சமாக இழுத்தா லூப் சின்னதாகிடும். இப்போ ஹூக்கை இதுக்குள்ளே விட்டுக்கணும். இந்த லூப் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி ஈஸியாக ஸ்லைட் ஆகணும். ஃபிங்கர் பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்கள், இந்த ஆள்காட்டி விரலில் நூலை சுற்றிக்கிட்டு நடு விரலாலையும் கட்டை விரலாலையும் நாட்டை பிடிச்சிக்கணும். இன்னொருக்க காட்டுறேன். ஆள்காட்டி விரலில் நூலை சுற்றிக்கிட்டு நடு விரலாலையும் கட்டை விரலாலையும் நாட்டை பிடிச்சிக்கணும். அடுத்து செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹூக்கை இந்த த்ரெட்டில் அடியில் விட்டு சுற்றிக்கிட்டு இந்த லூப் வழியாக த்ரெட்டை வெளியில் இழுக்கணும். இதுதான் செயின் ஸ்டிச். இன்னொருக்க ஹூக்கை இந்த த்ரெட்டில் அடியில் விட்டு சுற்றிக்கிட்டு இந்த லூப் வழியாக த்ரெட்டை வெளியில் இழுக்கணும். ஒரு 3-4 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் விரலை ஹூக்குக்கு பக்கத்தில் பிடிச்சிக்கணும். அப்போ தான் ஒர்க் நீட்டாக இருக்கும். டைட்டாகவும் பண்ணக்கூடாது, அதுக்காக லூஸாகவும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படும். திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள். இதுதான் க்ரோஷே பேசிக் செயின் ஸ்டிச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.